Professional Ari Embroidery Online Live Classes oda 14th batch coming April 27th start ஆகுது. இதுல நாம different type of thread work, bead work, zardosi work, ஆரியில hibble design பண்றது, tassels make பண்றது, ஆரியில net clothல எப்படி டிசைன் பண்றது, patches யூஸ் பண்றது, 3D 5D, ஆரி பிளவுசஸ்க்கான மார்க்கிங் அண்ட் ட்ரேசிங், ஆரி பிளவுசஸ்க்கான ஸ்டிச்சிங் மெத்தட்ஸ், இந்த மாதிரி full complete கோர்ஸ்மே நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. Classes Monday to Friday daily afternoon 2:30 to 3:30 live classes Zoom appல இருக்கும். கிளாஸஸ் முடிஞ்சதும் கிளாஸஸோட ரெக்கார்டிங் உங்களுக்கு ஆப்ல ப்ரொவைட் பண்ணிடுவோம். கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜினி ஆரி கிரியேட்டிவ்ஸ். நம்மளோட ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் கோர்ஸில் நம்ம இன்னைக்கு செகண்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். நம்மளோட செகண்ட் கிளாஸில் நம்ம எப்படி நம்ம கிளாத் வந்து ஆரி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறது, தென் அந்த ஆரி ஃப்ரேமை எப்படி நம்மளோட ஆரி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம செகண்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, இதுதான் என்னோட ஆரி ஃப்ரேம். நான் எடுத்துக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 18வது நம்பர் ஃப்ரேம் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் நெக் டிசைன்லாம் போடணும் அப்படின்னா நமக்கு 18ஆம் நம்பர் ஃப்ரேம் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் தான் ஒரு ஃபுல் நெக் டிசைன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ப்ளவுஸ் டிசைன் எல்லாமே இந்த 18ஆம் நம்பர் ப்ளவுஸ்லேயே 18ஆம் நம்பர் ஃப்ரேம்லேயே நம்மளால் போட முடியலை. ஆரி காட்டில் போட்டால் தான் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து 18ஆம் நம்பர் ஃப்ரேமில் நம்ம போடலாம். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஆரி ஃப்ரேம் 18 வாங்கிக்கோங்க. ஸோ இந்த 18ஆம் நம்பர் ஃப்ரேம்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்மால் ஃப்ரேம் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஸ்டாண்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ 16 அண்ட் 18 இந்த ரெண்டுக்கும் மட்டும்தான் உங்களுக்கு ஆரி ஸ்டாண்டு கிடைக்கும். ஸோ நீங்கள் 16 வாங்கினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகாது. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 18ஆம் நம்பர் ஃப்ரேமே நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா எண்டில் இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவை நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு ஆரி ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரவுண்டாக இருக்கும். ஸோ ஒன்று வந்து ஃபுல் சர்க்கிளாக இருக்கும், இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 ரவுண்ட் சர்க்கிளையும் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு நீங்கள் இப்போ என்ன கிளாத் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாத் எடுத்துக்கலாம். ஸோ கிளாத் பார்த்தீங்கன்னா நான் பேசிக் எப்போவுமே பாப்ளின் கிளாத்தில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ இது வந்து நான் ஒயிட் கலர் பாப்ளின் கிளாத் எடுத்துருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாப்ளினில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சில்க் ப்ளவுஸ்லையோ அல்லது வேறு மெட்டீரியல்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இப்போ இது வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து பிளைன் கிளாத். ஸோ அதனால நீங்கள் வந்து ஃபுல் கிளாத்தில் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். இதே இது நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளவுஸ் டிசைனை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி அந்த நெக்லைன் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா உங்களோட கிளாத்தில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கணும். ட்ரா பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த பிளேஸில் தேவைப்படுமோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி கிளாத்துக்கு கீழே உங்களோட அந்த ஃபுல் சர்க்கிளாக இருக்குல்ல ஃப்ரேம், அந்த ஃப்ரேமை உங்களோட கிளாத்துக்கு கீழே நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா அதுக்கு மேலே தான் நம்ம அடுத்த சர்க்கிள் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்க்ரூ இருக்கக்கூடியது மேல் பக்கமாக வைக்கணும், ஃபுல் சர்க்கிளாக இருக்கிறத கீழ் பக்கமாக வைக்கணும். ஸோ வச்சுட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம வச்ச ரிங்க்கு மேலே இந்த ரிங்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா கொஞ்சம் நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே இந்த ஸ்க்ரூ ஃபுல்லாகவே நீங்கள் டைட் பண்ண தேவையில்ல, ஒரு ஹாஃப் ரேஞ்ச் அளவுக்கு நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கிளாத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக ஒரு பிளேஸில் போட்டு தான் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஏதாச்சும் டேபிள் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா கீழே ஃப்ளோரில் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் போட்டுட்டு தென் அந்த ஃப்ரேமை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க டைட்டாக. நம்மளோட 2 ஃப்ரேமும் அட்டாச்சாக இருக்கா ஸோ அப்படிங்கிறதுக்காக 2 ஃப்ரேமை சேர்ந்துருக்கிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஃப்ரேமை உங்களோட லெஃப்ட் ஹேண்டால் ஃப்ரேமை பிடிச்சிக்கோங்க. தென் ரைட் ஹேண்டால் என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த கிளாத்தை இந்த மாதிரி பிடிச்சி இழுங்க. ஸோ பிடிச்சி இழுக்கும்போது இது வந்து உங்களுக்கு பாப்ளின் கிளாத்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து நல்ல திக்னஸாக இருக்கக்கூடிய கிளாத் தான். பட் நீங்கள் வந்து ப்ளவுஸ் கிளாத்லலாம் பண்ணும்போது சில்க் கிளாத்தில் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்காதீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து கிளாத் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் பிடிச்சி இழுக்கணும். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. தென் இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சி இழுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரிங்கிள்ஸ் அதாவது சுருக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கிளாத் வந்து நீட்டாக உங்களுக்கு நல்ல ஸ்டிஃபாக வந்து நிற்கும். ஸோ சைட்லலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிங்கிள்ஸ் எல்லாமே நீங்கள் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கிளாத்தை பிடிச்சி இழுத்தாலே உங்களுக்கு அந்த ரிங்கிள்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்ல கிளாத் வந்து ஸ்டிஃபாக வந்துடும். தென் அதுக்கப்புறமா ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் அதுக்கு மேலே நம்மளோட ஃப்ரேம்க்கு மேலே அதாவது அந்த கிளாத்தில் வந்து உங்களோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி
டம் டம்னு நீங்கள் வந்து கொட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து சவுண்டு வரும். ஸோ அந்த கிளாத் வந்து கீழே ப்ரெஸ் ஆகாமல் அப்படியே இருக்கணும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் வந்து கிளாத்தை வந்து உங்களோட ஆரி ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்து என்னென்னா நம்மளோட ஆரி ஃப்ரேமில் வந்து நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மெத்தட். இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு டைட் இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக் செயின் ஸ்டிச் நீங்கள் இப்போ போட பழகுறீங்க அப்படின்னா கிளாத் என்ன ஆகுனா நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களுக்கு உள்பக்கமாக போகும். ஸோ அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து சுருக்கு சுருக்காக வரும். ஸோ சுருக்கு சுருக்காக வர்றது நம்மளோட கிளாத்தை பொறுத்தும் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டிஃபாக மாட்டல அப்படின்னா கூட உங்களுக்கு வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, தென் நம்ம இந்த ஆரி ஃப்ரேம் எப்படி ஆரி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆரி ஸ்டாண்ட் இது என்னோட ஆரி ஸ்டாண்ட். இது வந்து அயன் ஸ்டாண்ட். இது வந்து என்னென்னா கலர்ட்டிலாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இப்படியே தான் இருக்கும். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஆரி ஃப்ரேமை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ஃப்ரேம் இருக்குது உங்களுக்கு ஆன்லைனில். அது வந்து நம்ம வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த 4 பில்லர்ஸ் மாதிரி இருக்குல்ல அதை வந்து நம்ம வந்து கலட்டி மாட்டலாம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஆரி ஃப்ரேம் ஆன்லைனில் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த எண்டில் வந்து இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்களா, ஸோ இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணிக்கலாம். டைட் அண்ட் லூஸ் பண்ணி நம்ம உள்ள ஃப்ரேமை இன்சர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு வச்சுட்டு நம்ம வந்து ஸ்க்ரூவை நம்ம டைட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் ஆரி ஃப்ரேம் 18 நம்பர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஆரி ஃப்ரேம் 18க்குள்ள ஸ்டாண்ட் தான் இந்த ஸ்டாண்ட். நீங்கள் வந்து என்ன ஸ்டாண்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மேட்சிங்கான ஆரி ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ஆரி ஃப்ரேம் அண்ட் ஸ்டாண்ட் வந்து 16க்கு 18 அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் வாங்கும்போதே கரெக்டாக என்ன ஃப்ரேம் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்ட் வாங்கிக்கோங்க. தென் இப்போ பாருங்கள், இனி நம்மளோட ஆரி ஸ்டாண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து அந்த பில்லர் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு அந்த பெரிய ரிங் இருக்குல்ல அதுக்கு வந்து உள்பக்கமாக 4 சின்னதாக பார்த்தீங்கன்னா 4 அந்த ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி சின்னதாக 4 குட்டி குட்டியாக ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சர்க்கிள் மேலே தான் நம்மளோட ஆரி ஃப்ரேமை வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ கரெக்டாக இந்த ஸ்க்ரூவும் நம்மளோட ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவும் ஒரே பிளேஸில் இருக்கிற மாதிரி நம்மளோட கிளாத் ஃபுல்லாகவே எடுத்து நம்மளோட ஸ்டாண்டுக்கு உள்பக்கமாகவே கொடுத்துக்கோங்க. உள்பக்கமாகவே கொடுத்துட்டு கரெக்டாக அந்த 2 ஃப்ரேமும் ஒன்றுக்குள்ளே ஒன்று 2 ஸ்க்ரூவும் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து டைட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணி கூட வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே கீழே இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி அந்த பில்லர்ஸில் வந்து சுற்றி பின் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்காக பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் நீங்கள் பண்ணும்போது நெக் டிசைன் ஒரு பண்ணிகிட்டு இருக்கும்போது எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் ஸ்லீவ் பக்கம் தென் ஃப்ரண்ட் டிசைன் பக்கம்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே உங்களோட ஃப்ளோரில் அப்படியே போட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகும், டஸ்ட் ஆகும். தென் சீக்கிரமாகவே என்னதாகும்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப அதுக்காண்டி ரொம்ப சுருட்டக்கூடாது, லைட்டாக ஃபோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரியே ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த பில்லர்ஸில் வந்து சுற்றி பின் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ இது வந்து இந்த டெக்னிக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாத் வந்து எந்த வித டேமேஜும் ஆகாமல் நம்ம வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து சைடில் எல்லாமே பின் பண்ணி வைக்கிறதுனால நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது இப்போ நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த வித டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பின் பண்ணாமல் அப்படியே ஃப்ளோரில் போட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டிசைன்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிளாத் வந்து ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறது இந்த மாதிரி கிளாத்தை எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அட் டைம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கிளாத் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. தென் இந்த மாதிரி சுற்றியே உங்களுக்கு நீங்கள் வந்து பின் எங்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லா இடத்துலையும் பின் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு இப்போ பாட்டம் சைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட த்ரெட்டு ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி என்ன நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை மட்டும் கீழே நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுட்டா போதும். தென் என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கேப் இல்லாத மாதிரி இந்த ஃப்ரேமும் ஸ்டாண்டும் நல்லா டைட் பண்ணி ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோ தான் கிளாத்தில் வந்து ஆரி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மெத்தட். தென் அந்த ஆரி ஃப்ரேமை ஆரி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதும்
இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணிக்கலாம். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என் கூட என்னோட கண்டினியூஸாக நீங்களும் இதே மாதிரி ஆரி கிளாஸ் வந்து ஒவ்வொரு கிளாஸாக வீட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய பிக்சர்ஸ் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஆர் FB ஆர் மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணலாம். என் கூட சேர்ந்து ஆரி ஒர்க் வந்து ஃபுல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் நம்மளோட கோர்ஸ் முடியும் போது கொடுக்குறோம். ஸோ அதனால் நீங்களும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள்.